தாய் கிழவி படம். படம் உண்மையிலேயே பிரமாதமான ஒரு படம். அது மாற்று கருத்து கிடையாது. அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 22-23 நாள் ஆகுது. அந்த படத்துக்கு என்ன கான்ட்ரவர்சி நீங்க, அந்த படத்துக்கான கான்ட்ரவர்சி இல்லை, அந்த படத்துடைய தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன்ற ஒரு காண்டு, அந்த வெறுப்பு, அந்த நெப்போட்டிசம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த படத்துக்கு சிவகார்த்திகேயன் டிக்கெட் வாங்கி கொடுத்தாராம். ஆளே இல்லாமல் தியேட்டருக்கெல்லாம் போயிட்டு லாரியில் 8 மையம் ஆற்றுல இறக்குனாராம். இப்படியா கதையில் அடிச்சு விட்டு கடைசியில் என்ன ஆகி போச்சு, இந்த 22 நாள் அந்த படம் வசூலித்த தொகை எவ்வளோ தெரியுங்களா? 83 கோடி ரூபாய். அப்போ என்னங்க, சூப்பர் டூப்பர் ஹிட். ஏங்க ஓடாத படத்துக்கு ரிலீஸ் ஆகி அன்றைக்கி மத்தியானமே சக்ஸஸ் மீட் கொண்டாடுறாங்க. ரியல் ஒரு சக்ஸஸ் படம். அந்த சக்ஸஸ் படத்து மேலே ஏங்க இப்படி படமாக பாருங்கள். சிவகார்த்தி மேலே உள்ள வன்மத்தை வன்மமாக நீங்கள் அது வேற வழியில் தீர்த்துக்குங்க. அதுக்கு ஏங்க ஒரு நல்ல படத்தை போட்டு சாத்திக்கிட்டு இருக்கீங்க? இந்த சாத்துறதுனே இன்னொன்று வந்துடுச்சு. துரேந்தர் 2 அதில் ரன்வீர் சிங் கலக்கியிருப்பார். சங்கர் கூட பாராட்டி தள்ளிட்டாரு. அதனுடைய சக்ஸஸ் மீட்டு பாம்பேயில் நடத்தியிருக்காங்க. அப்போ இந்த சௌமியா டண்டன் இந்த செகண்ட் பார்ட்டில் நடிச்சிருக்காங்க பாருங்கள் நீங்கள். இந்த சௌமியா டண்டன் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பார்ட்டியில் கலந்துப்போ ரன்வீர் சிங் கன்னத்தில் அப்படி பொலால்னு ஒரு அடி அடிச்சிருக்காங்க. அடித்த உடனே அப்படி மொத்த பேரும் பார்த்துருக்காங்க, என்னடா அது அப்படின்னு உடனே அப்புறம் எல்லாரும் குப்புன்னு சிரிச்சிட்டாங்க. சிரிச்ச உடனே ஒரு செல்லமான அடி தான் அந்த கன்னத்தில் அடிச்சது. அது காரணம் என்னென்னா, அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், துரேந்தர் 2ல் சௌமியா டண்டன் அறிமுகமாகிற அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங்கோடைய கன்னத்தில் அரையறா மாதிரியான காட்சியாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படம் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ் வெர்ஷனில், இந்த வீடியோ பேசுகிறல இன்னைக்கு தமிழ் வெர்ஷனில் ரிலீஸ் ஆகி டப்பு ரிலீஸ் ஆகி ஹவுஸ்ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. இந்தியா தாண்டி உலகம் முழுக்க இப்படி தாம்பா ஒரு படத்தை நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு. இங்கே சங்கர்லேருந்து ராஜமௌலியிலேருந்து ராம்கோபால் வர்மாவிலேருந்து அத்தனை பேர் புகழ்ந்து பாராட்டி தள்ளிட்டாங்க.